أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ونفخ في الصور فصعق من في السماوات ومن في الأرض إلا من شاء الله ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون. وأشرقت الأرض بنور ربها ووضع الكتاب وجيء بالنبيين والشهداء وقضي بينهم بالحق وهم لا يظلمون. ووفيت كل نفس ما عملت وهو أعلم بما يفعلون. وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا قالوا بلى ولكن حقت كلمة العذاب على الكافرين. قيل ادخلوا أبواب جهنم خالدين فيها فبئس مثوى المتكبرين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருமண நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக இறைமறையை ஓதி துவங்கி வைக்கிறார் இளவல் அல் ஹாஃபில் முஹம்மது இப்ராஹிம் மக்கி அல் ஜாமியுல் அஸ்ஹர் ஜும்மா மஸ்ஜிதில் இயங்கக்கூடிய ஹிஃபுல் பிரிவு மாணவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. ربنا إنك من تدخل النار فقد أخزيته
وما للظالمين من أنصار صدق الله العظيم. جزاك الله خير. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون صدق الله العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, ஒரு அருமையான காலை பொழுதினிலே அல்லாஹும் அவனுடைய தூதனும் வழிகாட்டி தந்த நிக்காஹ் எனும் மன வாழ்க்கை ஒப்பந்த நிகழ்ச்சிக்காக அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று நடைபெறக்கூடிய திருமண நிகழ்ச்சியின் மணமக்கள் அவரது குடும்பத்தாரை பற்றிய அறிமுகம் செய்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளே சிறப்பாக செல்வோம். எட்டுக்கடை மர்ஹூம் எஸ்ஹெச் நைனா முகமது குடும்பத்தார், கண்டி மர்ஹூம் எஸ்கே மூசா நைனா குடும்பத்தார், மர்ஹூம் கர்த்து ஆலிம் குடும்பத்தார் மற்றும் சிம்சன் அதனை தழுவிய ஹத்தீப் குடும்பத்தார் ஆகிய 4 அடங்கிய குடும்பத்தார்களின் சிறப்பான திருமண நிகழ்ச்சி. மர்ஹூம் அல்ஹாஜ் THM சையத் அலாவுதீன் அவர்களின் மகன் வழி பேரன், மர்ஹூம் அல்ஹாஜ் அல்ஹாஃபில் SM முஹம்மது நூஹ் ஆலிம் ஃபாசி அவர்களின் மகள் வழி பேரனும், அல்ஹாஜ் SA ஹபீப் முகமது நிசார் அவர்களின் அன்பு புதல்வனுமாகிய அல்ஹாஃபில் HMN ஃபாசில் அலாவுதீன் BE CSE மணாளனுக்கும், மர்ஹூம் MA ஷேக் மொய்தீன் அவர்களின் மகன் வழி பேத்தி, மர்ஹூம் அல்ஹாஜ் S சாமு ஷிஹாபுதீன் அவர்களின் மகள் வழி பேத்தியும், ஜனாப் SM முகமது காசிம் அவர்களின் அன்பு புதல்வியுமான MK ஹதீஜா நாதியா MCA டிப்ளமா இன் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் மணாலிக்கும், அதனைத் தொடர்ந்து மர்ஹூம் ஹத்தீப் SL ஷாஹுத் அமீத் அவர்களின் மகன் வழி பேரனும், மர்ஹூம் அல்ஹாஜ் MAS ஷாஹுல் அமீத் அவர்களின் மகள் வழி பேரனும், ஜனாப் ஹத்தீப் SH சுலைமான் அவர்களின் அன்பு புதல்வனுமாகிய S ஹமீத் நௌஃபல் BE ECE மணாளனுக்கும், மர்ஹூம் MAL ஷேக் மொய்தீன் அவர்களின் மகன் வழி பேத்தியும், மர்ஹூம் அல்ஹாஜ் M ஷாமுஷியாபுதீன் அவர்களின் மகள் வழி பேத்தியும், ஜனாப் SM முகமது காசிம் அவர்களின் அன்பு புதல்வியுமான MK ஆயிஷா நஹ்லா பிஃபார்ம் டிப்ளமா இன் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் மணாலிக்கும் இந்த சபையில் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் திருமண ஒப்பந்த நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. இஸ்லாம் தனி மனிதர்களை உருவாக்கி அவர்களை கொண்ட குடும்பங்களை அமைத்து இறுதியில் தன் கொள்கை வழி சமூகம் ஒன்றை காண்பதை இலக்காக கொண்ட மார்க்கம் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இஸ்லாத்தின் இலக்குகளில் குடும்பம் என்பது பிரதான இடத்தை பெற்று விடுகிறது. ஒரு குடும்பம் உருவாவதற்கு அஸ்திவாரமாக அமைவது இது போன்ற திருமண உறவேயாகும். உலக வாழ்வு நிலைப்பதற்கும் ஆரோக்கியமான சந்ததிகளின் பெருக்கத்திற்கும் மனித குல இருப்புக்கும் அச்சாரமாக அமைவது இது போன்ற நிக்காஹ் என்னும் திருமண நிகழ்ச்சிகளாகும். சமூகம் என்ற விருட்சத்திற்கு வித்தாக அமைவது சிறந்த குடும்பம்தான், அதில் மாற்று கருத்தில்லை. குடும்பம் என்ற நிறுவனத்தின் நுழைவாயில் திருமணமாகும். இந்த பின்னணியில் தான் அல்லாஹ் அழகிய வார்த்தைகளை சொல்லுகிறான். ஓமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜல் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத வரஹ்மா இன்ன ஃபீ ذلك லஆயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன். மன அமைதியும் உள திருப்தியும் திருமணத்தின் மூலம் எதிர்பார்க்கப்படும் இதைவிட சிறந்த நன்மையாகும். எந்த மனிதனும் வாழ்க்கை துணையின்றி மன அமைதியை பெறுவது சிரம சாத்தியமானதாகும். நீங்கள் ஆறுதல் பெறுவதற்குரிய துணையை உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும் உங்களுடைய உவப்பையும் அன்பையும் ஏற்படுத்தியிருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும். தாய்மை உணர்வையும்
தந்தை உணர்வையும் பெறுவதற்கான வழியாக விளங்குவதும் இது போன்ற திருமணத்தின் ஊடே ஆகும். சகோதரன் சகோதரி முதலான உறவுகள் தோன்றுவதும் நிக்காஹின் உறவுகள் மூலமாகத்தான். இத்தகைய உணர்வுகளும் உறவுகளும் இன்றி மனித வாழ்வு நிறைவு அடையவே முடியாது. சுறுசுறுப்பு, ஊக்கம், உற்சாகம், பொறுப்புணர்ச்சி முதலான மனித வாழ்வு வளம் பெற தேவையான பண்புகளை இது போன்ற மன வாழ்வு வளர்ப்பதற்காகவே ஆய்வாளர்கள் பல்வேறு விஷயங்களில் ஆய்வு கொண்டு வருகிறார்கள். அந்த வரிசையில் இந்த திருமணம் எளிய முறையில் அழகான முறையில் இங்கே நடந்தேற இருக்கிறது. இதனுடைய வாழ்த்துறையை ஆற்ற வருகிறார்கள் எமது கண்ணியத்திற்குரிய ஹத்தீப் அப்துல் மஜீத் மஹ்திரி அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் உற்றார் உறவினர், குடும்பத்தார், உள்ளூர், வெளியூர், வெளிநாட்டு மக்கள் அனைத்து சகோதரர்களையும் வருக வருக மர்ஹபன் அஹ்லம் வசஹ்லா என்ற வரவேற்பை அகங்குளிர வரவேற்று அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிக உகப்பான இடமாகிய இறை இல்லத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த அடிப்படையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த திருமண நிகழ்வுக்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி துவா செய்ய வந்திருக்கிற பெரியவர்களே, சகோதரர்களே, அன்பர்களே, பள்ளிவாசல் இறை இல்லம் மிக முக்கியமான, உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடமாக இருக்கிறது. இறை இல்லத்துக்குள் நாம் நுழைகிற பொழுது அதற்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கிறது. அந்த பள்ளிக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியங்களில் ஒன்றுதான், பள்ளிக்குள் நுழைகிற பொழுது அமர்வதற்கு முன்னால் 2 ரக்காத்துக்கள் தொழுதுவிட்டு அமர வேண்டும். ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஹுத்துபா செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நபித்தோழர் உள்ளே நுழைகிறார். ஜும்மாவுடைய ஹுத்துபா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழரை பார்க்கிறார்கள். அவர்கள் தொழாமல் அமர்ந்து விட்டார். அவருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹுத்துபாவை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் நின்று கொண்டே அவரிடத்தில் உரையாடுகிறார். ஒரு தனி மனிதன்ட்ட ஹுத்துபா செய்கிற பொழுது கேட்கிறார்கள், ஸல்லைத்து தொழுதுட்டீங்களான்னு. அவர் இல்லைங்கிறார். கோமு யுஸல்லி ரக்அத்தைனி கப்ல அன் தஜ்லிஸ சொன்னார்கள். எழுந்து 2 ரக்காத்துக்கள் தொழுங்கள். இதா தகல அஹதுக்கும் ஃபில் மஸ்ஜித் யுஸல்லி ரக்அத்தைனி கப்ல அன் தஜ்லிஸ. உங்களில் யார் பள்ளிக்குள் நுழைந்தாலும் சரி 2 ரக்காத்துக்கள் தொழாமல் அமரக்கூடாது. இது அவருக்கு மட்டும் சொன்னது இல்லை, பொதுவாக வேற சொல்லியிருக்கிறாங்க. அதனால எந்த பள்ளிக்குள் நுழைந்தாலும் சரி 2 ரக்காத்து தொழாமல் அமராதீர்கள். இதை உங்களுக்கு நான் வசியத்தாக செய்து கொள்கிறேன். அடுத்து திருமணம். ஒரு மனிதன் என்னைக்குமே தனியாக இருக்கக்கூடாது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இஸ்லாம் அதை வலியுறுத்துகிறது. தனிமையாக இருப்பது என்பது இஸ்லாத்துக்கு விரோதமானது. ஆணாக இருந்தால் ஒரு பெண் துணை, பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் துணை. அல்லாஹ் சொர்க்கத்தை படைத்து ஆதத்தை தனியாத்தான் முதல்ல படைத்தான். சொர்க்கம் எப்படிப்பட்ட இன்பங்கள் உள்ளடக்கிய ஒன்று நமக்கு தெரியும். மாலா ஐனுன் அத், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாலா ஐனுன் ரஅத் வலா ஊதுனுன் சமிஅத். எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த காதும் கேட்டிடாத அத்துணை இன்பங்கள் கட்டி கிடக்கிற இடம்தான் சொர்க்கம். அவ்வளவு இன்பத்தை அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சிருக்கிறான். அப்படி இன்பங்களை வைத்த பிறகு ஆதம் என்கிற தனி மனிதனால் அங்கு இன்பமா இருக்க முடியல. அல்லாஹ் ஒரு துணையை உருவாக்குகிறான். ஏனென்றால் ஒரு ஆணுக்கு துணை கண்டிப்பாக இருந்தாக வேண்டும், ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பாக துணை இருக்க வேண்டும். எனவே இஸ்லாம் திருமணத்தை ஏதோ ஒரு ஆணுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கும், ஒரு பெண் தன்னுடைய உடல் ரீதியான தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் திருமணத்தை நமக்கு ஒரு வழிமுறை ஆக்கி இருக்கிறது என்று நான் அதை சுருக்கி புரிந்திடக்கூடாது.
அது விரிவான ஒரு அர்த்தத்தில் திருமணம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில. அதுல ஏராளமான ஒரு நம்பிக்கையும் ஏராளமான சிந்தனைகளும் அந்த திருமணத்தில் இருக்கிறது. எனவே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வழிமுறை ஆக்கினார். எனது வழிமுறை என்று சொன்னார். ஆதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனியா விடாம ஹவ்வாவை துணையையும் அல்லாஹ் படைத்தான். அப்பொழுதுதான் அவர்கள் அந்த இன்பத்தை சரியாக அனுபவிக்க முடியும். எனவே இன்னைக்கு கூட உலகத்தில் அமைதியாக இருக்க வேண்டும் என்று எல்லாரும் விருப்பப்படுறோம். அனைவர்களுடைய விருப்பமும் அதுதான், அமைதியான வாழ்க்கை. பணம் பொருளாதாரம் என்பதெல்லாம் இரண்டாவது தான். அமைதி முதல்ல தேவை. சம்பாதித்த பிறகு கூடுதலாக அமைதியை தேடுகிறோம். அல்லாஹ் இவ்வளவு பரக்கத்தை தந்திருக்கான், எனக்கு சொகுசான வீடை தந்திருக்கிறான், எல்லா வகையான பாக்கியங்களை எனக்கு தந்திருக்கிறான், ஆனா வீட்டுக்குள்ள அமைதி இல்லையே என்று அமைதியை தேடி இன்னைக்கு உலகத்தில் ஒவ்வொருவர்களும் எங்கெங்கெல்லாமோ சென்று கொண்டிருக்கிறார். நீங்க எங்கேயும் செல்ல வேண்டாம். குர்ஆன் சொல்லுது, அமைதி உங்களுடைய மனைவியிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். எனக்கு முன்னாடி கூட அதை ஓதி காமித்தார். ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. அல்லாஹ்வுடைய அற்புதங்களில் ஒன்று, உங்களிலிருந்தே உங்களுக்கு அல்லாஹ் துணையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். நமக்குள்ள துணை நம்மிலிருந்தே உருவாக்கப்பட்டிருக்கிறார். அந்த துணையிடத்திலே லிதஸ்குனு இலைஹா, நீங்க அங்க போங்க, அவர்கள்ட்ட அவளிடத்திலேயே உங்களுக்கு அமைதி இருக்கிறது. எவ்வளவு பலசாலான ஆணாக இருக்கிறான், எவ்வளவு பலசாலி, பெண்ணை விட எல்லா வகையிலும் பலம் பொருந்திய ஆணாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆணுக்கு அமைதி ஒரு பலகீனம் என்று நினைக்கிற பெண்ணிடத்திலே அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அங்க போனதான் உனக்கு அமைதி இருக்கிறது. அதுதான் உண்மையான அமைதி. நீ தற்காலிக அமைதிகளை வேண்டுமானால் எதை கொடுத்தாவது வாங்கி கொள்ளலாம். ஆனா நிரந்தரமான ஒரு அமைதி வேண்டுமானால் உன் மனைவிடத்தில் தஸ்குனுயில். அல்லாஹ்வுடைய வார்த்தை இது. அல்லாஹ் படைத்த ரப்புல் ஆலமீன் யதார்த்தத்தை சொல்கிறான். என்ன, அவன் தான் படைச்சவன், அவனுக்கு தெரியும் நம்முடைய தேவை என்ன என்று, நமக்கு எங்க அமைதி கிடைக்கும் என்பது அவன் அறிந்து வைத்திருக்கிறான். எனவே தான் அவன் சொல்கிறான், லிதஸ்குனு இலைஹா, உன் மனைவிடத்திலே அமைதி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறான். அப்படியானால் அந்த அமைதி கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. ஏன் தெரியுமா அமைதி தேவை? அமைதியின் மூலமாகத்தான் நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில ஆன்மீகம் ரொம்ப முக்கியமானது. ஒருவன் இறைவனை கண்டிப்பாக நம்பியாக வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு மௌலிதின் யூலது அலல் ஃபித்ரா, பிறக்கிற எல்லா குழந்தையும் ஃபித்ராவிலே பிறக்கின்றன, இயற்கை அடிப்படையிலே பிறக்கின்றன. ஃபித்ரான அர்த்தம் என்ன தெரியுமா? அங்கீகரிக்கிற, இறைவனை ஏற்றுக்கொள்கிற மனநிலையிலே அந்த குழந்தைகள் பிறந்திருக்கலாம். அல்லாஹ் ஒருவன் என்ற இயற்கை தன்மையை ஏற்றுக்கொள்கிற ஃபித்ராவில அல்லாஹ் படைச்சிருக்கிறான். எல்லா குழந்தையும் அப்படித்தான் பிறக்கிறது. பெற்றோர்களுடைய வளர்ப்பில் அவர்கள் மாறுபட்டு போகிறார்கள். அவர்கள் கிறித்தவர்களாக, யூதர்களாக, நெருப்பு வணங்கிகளாக மாறிவிடுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யதார்த்தத்திலே அனைவர்களும் படைக்கப்பட்டது எப்படி என்றால் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கிற விதத்திலேயே அல்லாஹ் படைச்சிருக்கான். நம்முடைய கல்வி, நம்முடைய அமைப்பு அப்படித்தான் இருக்கிறது. அப்படியானால் நம்முடைய நோக்கம் என்ன தெரியுமா? இஸ்லாமிய நோக்கம், நம்மை படைத்தது ஒரு உயர்ந்த நோக்கத்துக்கு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஒமா ஹலகுத்துல் ஜின்ன ஒல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இதான் நோக்கம். வெறுமனே இங்க இந்த உலகத்துல வாழ்ந்து நல்ல சொகுசாக இருந்து மரணிப்பதற்கு மட்டும் படைக்கவில்லை அல்லாஹ். நம்மை படைத்ததனுடைய நோக்கம் இறைவனை வணங்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இந்த புரிதலோடு வாருங்கள். நம்ம இறைவனை வணங்க வேண்டும் என்றால் அதான் ஆன்மீகம். அந்த இறைவனை வணங்குவதற்கு கண்டிப்பாக நிம்மதி, அமைதி தேவைப்படுகிறது. அதான் பள்ளிவாசல் அமைதியான ஒரு சூழலில் பள்ளிவாசலை அமைக்க வேண்டும் என்கிறோம். அமைதி இடம் மட்டுமல்ல, நம்முடைய உள்ளமும் அமைதியாக இருக்க வேண்டும். உள்ள அமைதியா இருக்கா என்ன தேவை? நீ திருமணம் செய்து கொள். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புரட்சி செய்தார்கள். அந்த சந்தர்ப்பங்களில் ஆன்மீகத்தை தேடுகிற ஒவ்வொருவர்களும் திருமணத்தை புறக்கணித்தார்கள். கடவுளை நெருங்க வேண்டுமானால் திருமணம் செய்யாத, அப்பதான் இறைவனை நெருங்க முடியும் என்று சொன்னார். இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, யாராவது ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் திருமணத்தை விட்டுருவாங்க. கல்யாணம் முடிச்சிருந்தாலும் மனைவியெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. எங்கேயாவது ஒரு மலையில ஒரு தனிமையில அமர்ந்து ஆன்மீகத்தின் முக்தியை அடைவதற்காக வேண்டி செல்வார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரியான காலத்திலும் கூட ஆன்மீகத்தின் உச்சத்தை நீங்கள் அடைய வேண்டுமானால் திருமணம் செய்யுங்கள் என்று சொன்னார். வித்தியாசமா சொன்னாங்க, புரட்சியா சொன்னாங்க. இதுவரைக்கும் யாருமே அதை
ஒரு உண்மையிலேயே நம்ப முடியாத ஒரு விஷயத்தை சொல்லி அதை நிகழ்த்தி காட்டினார். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் உங்களை போன்று திருமணம் செய்கிறேன். திருமணத்தை புறக்கணிக்க வேண்டும் என்று சஹாபாக்களில் சிலர் நினைத்தது. நீண்ட செய்தி சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கும். 3 நபர்கள் திருமணத்தை புறக்கணிக்கணும்னு நினைச்சாங்க. அதுல என்ன அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? நிறைய வணக்கம் செய்யணும், அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கம் அடையணும். அதற்கு தேவை என்னண்டா, நான் திருமணம் செய்யக்கூடாது. திருமணம் செய்யாமல் இருந்தாதான் எனக்கு வேற எந்த சிந்தனையும் வராது, அல்லாஹ்வுடைய சிந்தனை வணக்கம் மட்டும் இருக்கும். ரசூலுல்லாஹ் கிட்ட இந்த செய்தி போகிறது. நான் சுருக்கமா சொல்றேன், அது நீண்ட வரலாறு. ரசூலுல்லாஹ்ட்ட அந்த செய்தி போன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களை விட இறைவன் மீது அச்சப்படுகிறேன், கூடுதல் தக்வா உங்களை விட என்கிட்ட இருக்கிறது. எல்லாரும் ஒத்துக்கொண்டார்கள். ஆமா, எங்களை விட கூடுதல் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர் நீங்கள் தான். அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றிருக்கிறீர்கள், நாங்க நெருக்கத்தை பெறுவோம்னு ஆர்வப்படுகிறோம், நீங்க நெருக்கத்தை பெற்று விட்டீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, நானும் திருமணம் செய்திருக்கிறேன். எனவே ஒரு மனிதன் ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை அடைய வேண்டுமானால், இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டுமானால் கண்டிப்பா அவர் திருமணம் செய்தாக வேண்டும். ஏனென்றால் திருமணத்தால் தான் அமைதி கிடைக்கிறது, அமைதியின் மூலமாகத்தான் ஆன்மீகத்தை அடைய முடியும். அப்ப திருமணம் செய்த பிறகு உங்களுடைய ஆன்மீகத்தின் உச்ச அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லி இருக்கிறாங்க, நீங்க திருமணத்திற்கு பிறகு மனைவி கிட்ட நடக்கிற முறையின் அடிப்படையில இறை எச்சத்தின் முழுமையை பெற்றுக் கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு தக்வாவோடு நடங்க. ஒரு மூமின் பரிபூர்ணமான மூமினா திருமணத்துக்கு பிறகு ஆகிவிடுகிறார், தக்வாவோடு வாழ்ந்தார். நமக்கு அதை புரிகிற பொழுது கஷ்டமா இருக்கு. எப்படி கல்யாணம் முடிச்ச பிறகு எப்படி நம்ம தக்வாவோட இருக்க முடியும்? திருமணத்துக்கு பிறகு எப்படி தொழுகை இபாதத்தில் ஈடுபட முடியும்? சம்பாதிக்கணும், மனைவி பிள்ளை என்கிற கவனங்கள் செதறி போகுமே. இல்லை, அதுவே நீங்கள் ஆன்மீகம் ஆக்கி கொள்ளுங்கள், அதுவே நீங்கள் இபாதத்தாக ஆக்கி கொள்ளுங்கள். நீங்க நடக்கிற முறையில இருக்கிறது. எனவே மனைவிடத்திலே அமைதி, லி தஸ்குனு இலைஹா, அவளிடத்திலே அமைதி இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அந்த அமைதியை பெறுவதுதான் திருமணத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த அமைதியின் மூலமாகத்தான் நீங்கள் இறைவனை நெருங்க முடியும். அந்த அமைதி மூலமாகத்தான் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கிற உன்னதமான தத்துவத்தை இந்த உலகத்திற்கு இஸ்லாம் புரட்சிகரமாக அதை சொன்னது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் செய்து காட்டியிருக்கிறார். மணமக்களுக்கு அதைத்தான் நம்ம நசீஹத்தாக சொல்கிறோம். மணமகனே, உங்களுடைய திருமணத்திற்கு பிறகு நீங்க நடந்து கொள்கிற விதங்கள், நீங்க செயல்படுகிற மார்க்கத்தில் நீங்கள் பிடிப்போடு இருக்கிற இந்த அம்சங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பை கொடுக்கும். மனைவிடத்தில் நீங்கள் கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது, உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிற மனைவி என்று சொல்லக்கூடிய ஃபி அமானில்லாஹ், உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிற அமானிதம், அல்லாஹுடைய அமானிதம், அதை முதல்ல மனசுல நிறுத்தி கொள்ளுங்கள். திருமணம் என்பது மனைவி என்று சொல்லக்கூடியவள் உங்களுடைய அல்லாஹு புறத்திலிருந்து உங்களுக்கு வழங்கப்படுகிற அமானிதம். அந்த அமானிதத்தை எப்படி நீங்கள் பாதுகாக்க போறீங்க? அந்த அமானிதத்துக்கு எந்தவித சேதாரமும் இல்லாமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நிறைய விட்டு கொடுக்கிற, சகிப்புத்தன்மையோடு வாழுகிற அடிப்படைகளை நபிகள் நாயகத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் அதையெல்லாம் நமக்கு வாழ்ந்து காட்டி தந்துட்டு போயிருக்கிறாங்க. வெறுமன சொல்லிட்டு போனது இல்லை. மற்ற செய்திகள் எல்லாம் சொல்லிட்டு போன செய்திகளாக இருக்கும். அவைகளெல்லாம் பிறருக்கு உபதேசங்களாக விட்டுட்டு போன செய்திகளாக இருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் வாழ்ந்து அனுபவத்தில், தஜ்ருபாவில் நமக்கு சொன்ன செய்திகள் அனுபவிச்சு காமிச்சிருக்கிறார்கள். அவர்கள் ஆன்மீகத்திலும் உச்சத்தை அடைந்தார்கள், அல்லாஹுவை பயந்து வணங்கி வந்தார்கள். அது மாதிரி திருமணம் செய்து தன்னுடைய மனைவிகளிடத்திலே நல்ல முறையிலே நடந்து காட்டினார். எனவே தான் சொன்னார்கள், சவாலோடு சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யாரு தெரியுமா? ஹைருக்கும் ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர், உங்களுடைய மனைவிடத்தில் சிறந்தவரே உங்களில் சிறந்தவர். அப்படி சொல்லிட்டு நிறுத்த இல்லை, நான் எனது மனைவிடத்தில் நல்லவர் என்ற பெயரை வாங்கியிருக்கிறேன். இதுதான் நமக்கு அடிப்படை. மணமகனுக்கு மட்டுமல்ல, வந்திருக்கிற எல்லோருக்குமானதாக எடுத்துக்கொள்வோம். எனவே நம்முடைய அடிப்படை அதுதான். அல்லாஹ்விடத்தில் நான் நல்லவனாக இருக்க வேண்டுமானால் என் மனைவிடத்தை நல்ல பேர் வாங்கியிருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி கொள்ளு. அதற்கு என்ன வழி? இஸ்லாம் காட்டி தருகிற நெறிமுறைகள், இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையில் வாழ்ந்து காட்டுங்க. அதற்கு நிறைய பணம் வேண்டும் என்பதல்ல, நான் நிம்மதியாக மனைவிடத்தில் நல்ல பேர் வாங்கணும் என்பதற்கு நிறைய சொத்து வேணும் என்பதல்ல. நீங்கள் தீனுல் இஸ்லாம் என்கிற அடிப்படையை
உள்ளத்தில் நிறுத்தி கொண்டு மார்க்க உணர்வோடு இருக்கிற பொழுது உங்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபங்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாஇக்கும் இன் யகுனு ஃபுகரா யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி வல்லாஹு வாஸிஉன் அலீம். ரப்புல் ஆலமீன் அழகா சொல்லி காட்டுகிறான், உங்களில் துணை இல்லாதவர்கள் திருமணம் செய்து வையுங்கள், பொறுப்பாளிகள் திருமணம் செய்து வையுங்கள். அவர் வசதி இல்லாம இருக்கிறாரு, அவர் பொருளாதாரம் இல்லை, அவர்கிட்ட சொத்து இல்லை அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய கட்டளை, திருமணம் செய்து வையுங்கள் பொறுப்பாளிகளே. வசதி இல்லையே, இல்லை நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வே சொல்றான், இங்க திருமணம் செய்து வை. யகுனு ஃபுகரா, அவர் ஃபகீராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. மிஸ்கின் கூட சொல்லல, யகுனு மசாக்கின் என்று சொல்லல, ஃபுகராங்கிற அல்லாஹ். அவர் ஃபகீர், மிஸ்கினை விட ரொம்ப மோசம், கீழே இருக்கக்கூடியவர் தான் ஃபகீர். அவர் ஃபகீராக இருந்தாலும் சரி, அவரை திருமணம் செய்து வையுங்கள். அல்லாஹ் ரப்ப யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ்வுடைய அந்த சிறப்பால் கருணையால் அவரை அல்லாஹ் செல்வந்தராக்கிடுவான். போதும் என்கிற மனதை அல்லாஹ் கொடுத்துருவான். அதுதான் நிம்மதி. அந்த நிம்மதியைத்தான் திருமணத்தினுடைய லட்சியம். எனவே மற்றவர்கள் திருமணம் செய்யற மாதிரி நம்முடைய திருமணம் அல்ல. நம்முடைய திருமணத்தின் நோக்கமெல்லாம் ஆகிரத், நம்முடைய திருமணத்தின் நோக்கமெல்லாம் கபருடைய வாழ்க்கை, நம்முடைய திருமணத்தின் நோக்கமெல்லாம் சொர்க்கம், நம்முடைய திருமணத்தின் நோக்கமெல்லாம் இஸ்லாம், நம்முடைய திருமணத்தின் நோக்கமெல்லாம் கண்மணி நாயகத்தினுடைய அனைத்து சுன்னாக்களையும் என்னுடைய வாழ்விலே நான் நடைமுறைப்படுத்துதல். இந்த அம்சத்தோடு நம்முடைய திருமண உணர்வு இருக்கிற பொழுது கண்டிப்பாக நம்முடைய கல்வியில அமைதி கிடைக்கும். அங்க பொருளாதாரம் என்பது நமக்கு அவசியமான ஒன்றாகவே பார்க்கப்படாது. அல்லாஹ் அந்த அளவுக்கு அங்கு அருளை கொடுக்கிறார். எனவே மணமக்களுக்கு நான் அதைத்தான் சொல்லிக் கொள்கிறேன். நீங்க அந்த உணர்வோடு மணமகனை உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சிறப்பான முறையில விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோட, மனைவி பக்கத்துல நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கும் என்றால் இருக்காது. நம்ம நிறைய கற்பனையோடு இருப்போம், நிறைய விஷயங்களை இப்படியெல்லாம் என் மனைவி இருக்க வேண்டும் என்று நினைப்போம். உண்மையிலே அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க, மார்க்கத்தை படிச்ச எல்லாத்தையும் படிச்சிருப்பாங்க. ஆனாலும் கூட வாழ்க்கை என்கிற ஃபன், அது வாழ்க்கை என்பது ஒரு ஃபன், ஒரு கலை. அந்த கலையை படித்தவர் நல்லவராக இருக்கிறது மட்டுமல்ல, அந்த கலையை சேர்த்து படித்திருக்க வேண்டும். அப்படி படைத்தவர்கள் மட்டும்தான் வெற்றி அடைவார். அதனாலதான் நிறைய பேர் பாருங்க, நிறைய மார்க்கத்தை படிச்சு நல்ல உயர்ந்த படிப்பாளியாக படைப்பாளியாக இருப்பார். ஆனா வாழ்க்கையில அவர் தோல்வி அடைந்திருப்பார். ஏன் தெரியுமா? வாழ்க்கை என்கிற ஃபன்னை படிக்கவில்லை. அவர் படித்ததெல்லாம் அவர் புத்தகத்தில் ஏட்டில் உள்ளதை படித்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்தார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கண்டா இப்படி என்று சொல்லி தந்தார்களே, அல்லாஹுவை அச்சப்படுவதில் உங்களை விட நான் முதலிடத்தில் இருக்கிறேன், ஆனா திருமணம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி காட்டினார்களே, அந்த அடிப்படையில் நம்முடைய திருமணம் அமைந்தால் அதான் கலை. அந்த கலை, திருமண கலையை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அதை படிக்க வேண்டும், அந்த அடிப்படைகளை உணர வேண்டும். அப்படி உணர்கிற பொழுது, நான் நிறைய படிச்சிருப்பேன், என் மனைவியும் நிறைய படிச்சிருப்பாங்க. நாங்க எங்களுடைய படிப்பையும் எங்களுடைய அளவுகோலை வைத்து அளவிட்டு கொண்டு இருந்தால் என் மனைவி செய்யறதெல்லாம் நிறைய தப்பா கண்டுபிடிக்க முடியும். அல்லது அவள் என்னுடைய விஷயங்களை நிறைய தப்பா கண்டுபிடிக்க முடியும். ஏன் தெரியுமா? அவளுடைய படிப்பு சொல்லும், இவன் செய்யறது சரியில்லையே, இவன் பண்றது தப்பா இருக்குதே. இது மணமகளுக்கு சேர்த்து சொல்றேன், நீங்களும் அப்படித்தான். உங்களுடைய கணவனை நீங்க ஒரு கோணத்தில் மட்டும் பார்த்துக்கிட்டே வருகிற பொழுது அவர் செய்வதெல்லாம் தப்பா தெரியும். நீங்க படிச்ச அடிப்படையில பார்க்கிற பொழுது மணமகனும் அப்படித்தான். நீங்க படித்த அந்த நோக்கத்தோடு, நீங்க புரிந்து கொண்ட நோக்கத்தோடு போகிற பொழுது நிறைய தப்பா இருக்கும். அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது, இஸ்தாஉசு பின்னிசாஇ கைரா. ரசூலுல்லாஹ் அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்ப சொன்னது? கடைசி அந்த ஹஜ்ஜினுடைய நேரத்துல, ஹஜ்ஜத்துல் விதாவில் அவர்கள் ஆற்றிய உரை சொன்னார்கள், இஸ்தாஉசு பின்னிசாஇ கைரா என்று சொன்னார். பெண்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய வசியத்து அது. ஏன் தெரியுமா? அங்கு நிறைய தவறுகள் இருக்கும். அதனாலதான் சொல்றாங்க, நீ கரெக்டா இருங்கிறாங்க, நீ அதுல நேர்மையா நடந்து கொள். பெண்ணிடத்தில் நிறைய தவறுகள் இருக்கும். அந்த தவறுகளை நீ எந்த தவறை சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீ அதை செய், அப்படியே விட்டுறாத. அப்படின்னு சொன்னாங்க. அவளுடைய யதார்த்தம் என்ன தெரியுமா? கோணலா படைக்கப்பட்டிருக்க. முதல்ல யதார்த்தத்தை புரியுங்கள். இந்த உலகம் சொல்ற யதார்த்த, இந்த
ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்ற இந்த உலகம் சொல்லுது, அந்த யதார்த்தத்தை புரியாதீங்க. அப்படி புரிஞ்சுட்டு போனா கண்டிப்பா அங்க பிரச்சனை தான். ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க, அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான் பெண்ணை தெரியுமா? குலிக்கத்து மின் தில்அ என்று சொன்னார். கோணலா தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அவளிடத்தில் நிறைய கோணல்கள் இருக்கும். எனவே கோணலா இருக்குதுன்னு சொல்லி நிமித்த போயிடாத, ஒடிந்து போவா. இப்படியே சொல்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு. கோணலா இருக்குதுன்னு சொல்லி நீ படிச்ச அறிவை வச்சு கோணலா இருந்தா என்ன செய்வோம்? என்னுடைய அறிவு சொல்லு, நிமித்துப்பாங்க. நீ அந்த படிப்பை கொண்டு வந்து வாழ்க்கையில திணிக்காதே, நிமித்த முடியாது. நிமித்த நினைத்தால் ஒடிந்து போவாள். சரி, அப்ப நிமித்தாம விட்டுறலான்னு சொன்னா நீ அப்படி விட்டுறா ரொம்ப வளைஞ்சு போயிடுவா. எப்படி சொல்லிட்டு போறாங்க? அப்ப நான் என்ன அர்த்தம்? அங்க நிறைய தவறுகள் நடக்கும். ஆனால் நீ பல நேரங்கள்ல விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். பல நேரங்கள்ல சகிப்புத்தன்மை உனக்கு தேவைப்படுகிறது. பல நேரங்கள்ல சுட்டி காட்டுகிற அந்த தன்மை இருக்கிறது. அன்பு கலந்த கட்டளையோடு இருக்க வேண்டும். வெறுமனு கட்டளை இருக்கக்கூடாது, அதிகார கட்டளை இல்லை, அன்பு கலந்த கட்டளை. இப்படியெல்லாம் இருந்தா வாழ்க்கையில வெற்றி அடைந்து விடலாம். அதனால் அது இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிற அந்த ஃபன்னின் அடிப்படையிலேயே உங்களுடைய ஃபன்னுங்கிற, நான் அரபி ஃபன்னை சொல்றேன், ஃபன் என்பது கலை. அப்ப இஸ்லாம் சொல்லுகிற கலையின் அடிப்படையிலேயே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளும். அதே போன்று பெண்களுக்கு நாம பெண்களை பொறுத்தவரையில அவர்கள் எப்படி ரசூலுல்லாஹ் அழகா சொன்னார்கள். ஒரு பெண் நாளை மறுமையில ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத்தலஅத்து ஃபின்னாரி அக்ஸருஹுன்ன அன்னிஸா. மணமகளுக்கு மட்டுமல்ல, எல்லா பெண்ணுக்குமான செய்தியாக எடுத்துக்கொள்ளுங்கள். இத்தலஅத்து ஃபின்னாரி அக்ஸருஹுன்ன அன்னிஸா. நரகத்தை உத்து பார்த்த நிறைய பெண்களே இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களே நிறைய இருந்தார்கள். உடனே அங்கிருந்து ஒரு பெண்மணி எழுந்து கேட்கிறாங்க, யார சொல்லதா, பெண்ணாக பிறந்தது பிழையாக இருக்க முடியுமா? நான் பெண்ணாக பிறந்துட்டேங்கிறதுக்கு அதிகமா நரகத்துல இருப்பாங்கன்னா என்ன அர்த்தம்? யக்ஃபுர்ன பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தோமான்னு கேட்கிறார். அந்த பெண்மணி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ஃபுர்னல் அஷீர, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யல, நீங்க அல்லாஹ்வை சரியாகவே புரிந்து இருக்கிறீர்கள், ஆனால் நீங்க உங்களுடைய கணவனுக்கு மாறு செய்றீங்க. தொழுறீங்க, இபாதத் செய்றீங்க, எல்லாமே சரி, நல்ல குர்ஆனோடு இருக்கிறீங்க. ஆண்களை விட அதிகம் குர்ஆன் ஓதுற பெண்களை நம்ம ஊரை பொறுத்தவரை பெண்கள் தான். ஆண்களை விட குர்ஆனோடு தொடர்பு, ஆண்களை விட இபாதத்துல பெண்கள் தான். எல்லா விதத்திலும் பெண்கள் கொஞ்சம் கூடுதல், ரொம்ப பயப்படுவாங்க அல்லாஹ்வுடைய விஷயத்துல. அநியாயத்துக்கு ரொம்ப ரொம்ப அநியாயம் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு பயப்படுவாங்க ஆண்களை விட. அப்படியெல்லாம் இருப்பீங்க. அதான் அல்லாஹ்வுக்கு நீங்க மாறு செய்யல. ஆனா யக்ஃபுருல் அஷீர, கணவன் வரும்போது கண்டுகொள்ள மாட்டீர். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர் கண்டுகொள்ளப்படாதவராகவே இருப்பார். நிறைய கணவன்மார்கள் பாருங்க அனாதையாக விடப்பட்டிருப்பார். குழந்தை இருந்து, பிள்ளை இருந்து, மனைவி இருந்து அவர் அனாதையாக்கப்பட்டு விட்டார். ஏனென்றால் மனைவி கண்டுகொள்ள மாட்டார். சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க. நீங்க எத்தனை மணிக்கு வர்றீங்க, என்ன சாப்பிட்டீங்க, உங்களுக்கு என்ன தேவையில்லை, அவர்கள் தருவதை சாப்பிடணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அப்படித்தான் பார்க்கப்படுவார்கள். ஆண்கள் பெண்களால் அப்படி பார்க்கப்படுகிறார். ஆனா நல்ல இபாதத்துல உயர்ந்த இடத்தில் இருப்பார். இதைத்தான் நீங்க சுட்டி காட்டுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க அல்லாஹ்வுக்கெல்லாம் மாறு செய்ய மாட்டீங்க, கணவனுக்கு மாறு செய்றீங்க. கணவனுடைய உணர்வுகளை புரியாமல் இருக்கிறீங்க. அது புரிகிறது தாங்க மனைவி. மனைவி அப்படி இல்லையே. அதனால தான் அதிகமானவர்கள் நரகத்தில் இருப்பார். யக்ஃபுர்னல் அஷீர, கணவனுக்கு மாறு செய்ததனாலேயே அந்த மனைவி நரகத்துக்கு போறான். அப்படியானால் பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணுமா இல்லையா? என்னுடைய இபாதத்தின் மூலமாக எனக்கு சொர்க்கம் நரகம் என்று தீர்மானிக்கப்படவில்லை. மாறாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தால் மட்டும்தான் சொர்க்கம் நரகம் என்று தீர்மானிக்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தால் மட்டும்தான் சொர்க்கம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எப்போ கிடைக்கும்? உன்னுடைய கணவன்ட்டு ரஹ்மத்தா நடந்துகொள். பெண்ணு, உன்னுடைய கணவன்ட்ட நீ கண்ணியமா நடந்துகொள். அவருடைய வருமானத்து என்ன வருமானமோ அதற்கு தக்கவாறு உன் செலவு. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு பெண்மணி ஏன் அவள் கணவனுக்கு மாறு செய்கிறாள், என்ன மாதிரி மாறு செய்கிறாள், அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டி காட்டுறாங்க. கணவன் சம்பாதித்து கொடுக்கும் போதெல்லாம் அதை பெற்றுக் கொள்கிறார். ஒரு கட்டம் வருகிற பொழுது அவள் கேட்பதை அவனால் வாங்கி கொடுக்க முடியவில்லை. பொருளாதாரம் கொஞ்சம் பின்தங்கிட்டார், அல்லது வயது மூப்பின் காரணமாக சம்பாதிக்க முடியாமல் ஆயிற்று. அவள் கேட்கிறத வாங்கி கொடுக்க முடியல. உடனே மனைவி சொல்கிறா, மா ரைது கைரன் கத், உன்னை கணவனாக ஏற்று நான் என்ன பயன் அடைந்தேன்? இந்த ஒரு வார்த்தை தான் உன்னை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டது. இந்த ஒரு வார்த்தை நம்ம நினைக்கிற இது சாதாரண வார்த்தை இல்லை. அவருடைய உள்ளத்தை நொறுக்கி விட்டார். அவர் உன்னை நம்பி இவ்வளவு காலம் உழைத்து கொடுத்தார். இன்னைக்கு பார்க்கிறோம், இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் உலகத்தில் இன்னைக்கு யதார்த்தமான நடைமுறையாக இருக்கிறது. எனவே இந்த
அடிப்படைகளை புரிந்து கொண்டால் நம்ம வாழ்க்கையில உண்மையிலேயே ஜெயித்து விடலாம். எனவே இஸ்லாம் சொல்கிற திருமண வாழ்க்கை என்பது யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. இருக்கிற பொருளாதாரத்தை கொண்டு உங்களை திருப்திப்படுத்திக் கொள்ளுதல், அதே போன்று கணவன் மனைவி தங்களுக்குள் விட்டு கொடுக்கிற மனநிலையை உருவாக்கி கொள்ளும். இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா சொல்வார்கள், அவங்க பெரிய இமாம், அவர்கள் மஸ்ஜித் நபவியில தர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய மாணவர்கள் ஏராளம். மனைவி மரணித்தவுடன் ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க. அப்போ அவங்க கிட்ட அவங்க சொல்றாங்க, என்னுடைய மனைவியோடு நான் 20 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன், ஒரு நாள் கூட எங்களுக்குள் சண்டை வந்தது இல்லை. இமாம் அஹ்மது சொல்றாங்க ரஹிமஹுல்லா, 20 ஆண்டுகள் என்னுடைய மனைவியோடு சண்டை பிடித்ததே இல்லை. அங்கிருந்து ஒரு மாணவர் கேட்டார், அது என்ன வாழ்க்கை, சண்டை பிடிக்காம எப்படி வாழ முடிந்தது? அதுக்கு இமாம் சொன்னார்கள், சண்டை வரையிலன்னு அர்த்தம் அல்ல, எங்களுக்குள் சண்டை வந்திருக்கிறது. சண்டை கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருவது, அவங்களுக்குள்ள பேசிக்கொள்வது எல்லாம் இஸ்லாம் அதை அங்கீகரிக்கிறது. அது செல்ல சண்டையா இருக்கணும், அது அப்பவுமே பேசி அந்த இடத்துலயே தீர்க்கிற மாதிரி சண்டையா இருக்கணும். அது அவங்களுடைய உணர்வுக்கான சண்டையா இருக்கணும், அவங்களுடைய உரிமைக்கான சண்டையா இருக்கணும். அது அவர்களே தீர்த்து கொள்ளணும். அந்த சோகத்துக்குள்ளேயும் முடித்து வெளியில வரும்போது சந்தோஷமா வந்துடணும். இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா அதுதான் சொல்றாங்க, எங்களுக்குள் சண்டை வந்திருக்கிறது, ஆனால் நான் கோபமாக இருப்பதை பார்த்தா என் மனைவி அமைதியா போயிடுவாங்க. அதே போன்று என் மனைவி கோபப்படுற இடமும் இருக்கிறது. அவள் இந்த இடத்தில் கோபப்படணும், ஏன்னா நான் தப்பு செஞ்சிருக்கிறேன். மனைவி கோபப்படுகிற பொழுது நான் அமைதியா இருப்பேன். அதனால எங்களுக்குள்ள சண்டையே வந்தது இல்லை. இதுதான் விட்டு கொடுக்கிற ஒரு பெரிய இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா முஸ்னத் அஹ்மத் என்கிற ஹதீஸ் தொகுப்பையே தொகுத்து கொடுத்திருக்கிறார். இந்த சமுதாயத்துக்காக வேண்டி இல்மு விஷயத்தில் அவ்வளவு பாடுபட்டிருக்க அந்த இமாம் சொல்றாங்க, எங்களுக்குள் சண்டை வரும், ஆனால் நான் கோபமாக இருக்கும்போது அமைதியா போயிடுவாங்க. இதான் ஒரு பெண்ணு ஒரு ஆணு தன்னுடைய வாழ்க்கையில நடந்து, இதுல எல்லாமே கரெக்டா இருக்கணும் சரியா இருக்கணும் பார்க்கறதுக்கு இல்லை. இதுல பார்க்க வேண்டிய விஷயம், அவள் பக்கம் நியாயம் இருக்கிறது, கோபப்படுகிறாள், நான் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அவளுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹ் உரிமை கொடுத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ்வே சொல்லியிருக்கா, என்னுடைய மனைவி ஆயிஷா கோபமாக இருக்கிற நேரத்தை நான் புரிந்து கொள்வேன். ஏன்னா பெண்ணுக்கும் கோபப்படுகிற உரிமை இருக்கிறது. எல்லா ஆணும் அதை புரிஞ்சுக்கிறணும். அது புரியாதனாலதான் வாழ்க்கையில அங்க பிளவு ஏற்படுது. அது எப்படி பெண்ணு கோபப்படலாம்? மாப்பிள்ளை மேல எப்படிப்பா நீ கோபப்பட முடியும்? அவளுக்கு உரிமை இருக்குதுப்பா. அவ கோபப்படுகிற நிலை வருகிற பொழுது கோபப்படுவாள். அதை விட்டு கொடுங்க, அவளுடைய உரிமை அது. அதெல்லாம் கோபப்படுறதுக்கு காரணம் இருக்கணும், அது சரியாகவும் இருக்கணும். அது இல்லடா அவளை சுட்டி காட்டப்படுவாள். அதே போன்று அவள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்க கோபப்படுகிற மாதிரியான நிலை வருகிற பொழுது அவள் சாந்தமா போயிடணும். சரிதான், அவர் கோபப்படுறது சரிதானே, நம்ம இந்த தப்பெல்லாம் செஞ்சிருக்க கூடாது. கணவன்கிட்ட கேட்காம இதையெல்லாம் இந்த செலவையெல்லாம் இழுத்து வச்சிருக்கிறோமே, அது எவ்வளவு பெரிய விஷயம். கணவன்கிட்ட கேட்காம திருநெல்வேலிக்கு போயிருக்கிறோமே, கணவன்கிட்ட கேட்காம அவர் விரும்பாத வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறோமே, இதெல்லாம் நீ செஞ்ச தப்பா இல்லையா? இப்படி உணர்ந்து கணவன் மனைவி மத்தியில விட்டு கொடுக்கிற சகிப்புத்தன்மையை நீங்கள் உருவாக்கி கொள்ளு. உங்களுடைய கணவன் அனுமதிக்காத யாரையும் உங்களுடைய வீட்டுக்குள்ளே எடுக்காதீங்க. இப்படியான நெறிமுறைகளை இஸ்லாம் சொல்லித்தரும். இப்படியெல்லாம் நம்ம நடந்துட்டோம்டா நிச்சயமாக வாழ்க்கையில ஜெயித்து விடலாம். அதுக்கு பொருளாதாரம் பெரிதல்ல. அதைத்தான் நீங்க மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன். நம்ம நினைக்கிறோம் எல்லாம் பொருளாதாரத்தை வச்சு தான் குடும்பம் சுகமா இருக்க முடியும். அதெல்லாம் இல்லை. நீங்க எவ்வளவு வறுமையில இருந்தாலும் சரி, வறுமையில உள்ள பல நேரங்களில் சந்தோஷமா இருக்கிறாங்க. வறுமையில இருந்தாலும் சரி, நீங்க இந்த நெறிமுறையை கடைபிடித்தால் அந்த வறுமை என்பது வெறுமையா போயிடும், நீங்க சந்தோஷமா இருக்கலாம். இஸ்லாம் அந்த வாழ்க்கையை தான் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சுகமான வாழ்க்கையை, அமைதியான வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொள்கிற உங்களுக்கு நல்ல சாலிஹான துர்ரியாவை, குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கட்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பொருத்தத்தோடு நீங்கள் வாழுங்கள். அல்லாஹ் உங்களை எல்லா வகையிலும் வெற்றியையும் பரக்கத்தையும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஷேக். எண்ணற்ற செய்திகளை திருமணம் செய்யக்கூடிய மணமக்களுக்கு ஒரு சுய பரிசோதனையாகவும், செய்து கொண்டவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அம்சங்களையும் திரும்ப 3 விஷயங்களை அழகான முறையில் ரத்தின சுருக்கமாக சொல்லி கொண்டார்கள். பீஸ், லித்தஸ்குனு இலைஹா, அமைதி எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம்,
ட்ரான்குவலிட்டி, முவத்தத்தம் ரஹ்மா, அந்த ஒருங்கிணைப்புகள், அந்த ஒருங்கிணைப்பு செயல்களை வைத்து எவ்வாறு மறுமையில் வெற்றி அடைய முடியும். ப்ராஸ்பரிட்டி, இயக்கூனு ஃபுகரா யுகுனிஹிமுல்லாஹு மின் ஃபதுலி, வறுமைக்கு அஞ்சி திருமணம் செய்யாதீர்கள் என்று ஒரு நோக்கத்திற்கு சென்று விடாதீர்கள். ஸோ இதை விஷயங்களை எல்லாம் சொல்ல போகும்போது நாளைக்கு மறுமையை மூலமாக்கி சுவனத்தை இலக்காக்கி ஒரு அழகான ஒரு ஃப்ரேம் வந்து எந்த கலாச்சாரங்களிலும் பண்பாடிலும் இல்லாத ஒரு அழகிய வழியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தந்திருக்கிறார்கள் என்ற அருமையான செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். இது நமக்கும் திருமணம் செய்தவர்களுக்கும் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கும் உபதேசமாக ஆக்கிக்கொள்வோம் என்ற நற்செய்தியோடு ஈஜாப் கபூல் எனும் மன வாழ்வு ஒப்பந்த நிகழ்ச்சிக்கு உள்ளே செல்வோம். 4 5 அடங்கிய குடும்பத்தாரின் திருமண நிகழ்ச்சியாக இங்கே நடைபெற்று வருகிறது. எட்டுக்கடை மர்ஹூம் SH நைனா முகமது குடும்பத்தார், கண்டி மர்ஹூம் SK மூசா நைனா குடும்பத்தார், மர்ஹூம் கருத்து ஆலிம் குடும்பத்தார், சிம்சன் மற்றும் ஹத்தீப் குடும்பத்தார் ஆகியோரின் திருமண நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. 2 திருமணங்கள், 2 நிக்காஹ் நடைபெற இருக்கிறது. முதலாவதாக மணமக்களை அறிமுகப்படுத்தி ஈஜாப் கபூலை முடித்துக்கொண்டு அடுத்த நிக்காஹுடைய அறிவிப்பும் செய்யப்படும். முதலாவதாக மர்ஹூம் அல்ஹாஜ் THM சையத் அலாவுதீன் அவர்களின் மகன் வழி பேரனும் மர்ஹூம் அல்ஹாஜ் அல் ஹாஃபில் SM முஹம்மது நூஹ் ஆலிம் ஃபாசி அவர்களின் மகள் வழி பேரனும் அல்ஹாஜ் SA ஹபீப் முகமது நிசார் அவர்களின் அன்பு புதல்வனுமாகிய அல் ஹாஃபில் HMN ஃபாசில் அலாவுதீன் BECSC மணாலனுக்கும் மர்ஹூம் MAL ஷேக் மொய்தீன் அவர்களின் மகன் வழி பேத்தியும் மர்ஹூம் அல்ஹாஜ் M ஷாமு ஷிஹாபுத்தீன் அவர்களின் மகள் வழி பேத்தியும் ஜனாப் SM முகமது காசிம் அவர்களின் அன்பு புதல்வியுமான MK ஹதீஜா நாதியா MCA டிப்ளமா இன் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் மணாலிக்கும் இதோ வாழ்க்கை ஒப்பந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதனை மணமகளின் தந்தை SM முகமது காசிம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். எனது மகள் கதீஜா நாதியாவை தாங்கள் 62 கிராம் தங்க நகை தருவதாக ஒப்புக்கொண்ட தங்க நகைக்கு நான் உங்களுக்கு நிக்காஹ் செய்து தருகிறேன். நீங்கள் இதை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டீர்களா? அல்ஹம்துலில்லாஹ், ஒப்புக்கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ், பாரக் அல்லாஹு லக்க வ பாரக் அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அடுத்து மர்ஹூம் ஹத்தீப் SL ஷாவுல் ஹமீத் அவர்களின் மகன் வழி பேரனும் மர்ஹூம் அல்ஹாஜ் MAS ஷாவுல் ஹமீத் அவர்களின் மகள் வழி பேரனும் ஜனாப் ஹத்தீப் SH சுலைமான் அவர்களின் அன்பு புதல்வனுமாகிய S ஹமீத் நௌஃபல் BEEC மணாலனுக்கும் மர்ஹூம் MAL ஷேக் மொஹிதீன் அவர்களின் மகன் வழி பேத்தியும் மர்ஹூம் அல்ஹாஜ் M ஷாமு ஷிஹாபுத்தீன் அவர்களின் மகள் வழி பேத்தியுமான ஜனாப் SM முகமது காசிம் அவர்களின் அன்பு புதல்வி MK ஆயிஷா நஹ்லா B.Pharm டிப்ளமா இன் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் மணாலிக்கும் ஈஜாப் கபூல் எனும் திருமண வாழ்க்கை ஒப்பந்த நிகழ்ச்சியை வழங்குகிறார் மணமகளின் தந்தை முகமது காசிம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். எனது மகள் ஆயிஷா நஹ்லாவுக்கு தாங்கள் தருவதாக ஒப்புக்கொண்ட 101 கிராம் தங்க நகைக்கு நான் தங்களுக்கு நிக்காஹ் செய்து தந்துள்ளேன். இதை நீங்கள் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டீர்களா? அல்ஹம்துலில்லாஹ், மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டேன். பாரக் அல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் அருள் புரிவானாக, மென்மேலும் உங்களுக்கு அருள்களை சொரிவானாக, உங்கள் இருவரையும் நற்காரியங்களில் மீண்டும் மீண்டும் ஒன்று சேர்ப்பானாக என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் துவாக்கள் அடிப்படையில் இந்த மணமக்களின் வாழ்க்கை, இம்மை மறுமை வாழ்க்கை சிறப்பாக அமைந்திட நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்வோம், துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இதுகாரும் அமைதி காத்து வந்த உற்றார் உறவினர், வெளியூர் உள்ளூர் மக்கள், குடும்பத்தார், இன்னும்
பல்வேறு வியாபார தொடர்புகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய கேரளத்தைச் சேர்ந்த மக்கள், இதுபோன்று எங்களது எண்ணற்ற உறவுகளுக்கும் இருமண வீட்டார்களின் சார்பாக, திருமண வீட்டார்களின் சார்பாக நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லா ஹைரன் கசீரன் ஜசீலன் ஷுக்ரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மஜ்லிஸை நிறைவு செய்து கொள்ளும் முகமாக சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். நீங்கள் ஒவ்வொருவரும் கையலாக செய்து முசாவா செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான் علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان وله الجوار المنشآت في البحر كالأعلام فبأي آلاء ربكما تكذبان كل من عليها فان كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن فبأي آلاء ربكما تكذبان سنفرغ لكم أيها الثقلان فبأي آلاء ربكما تكذبان يا معشر الجن والإنس إن استطعتم أن تنفذوا
إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان فبأي آلاء ربكما تكذبان يرسل عليكما شواظ من نار ونحاس فلا تنتصران فبأي آلاء ربكما تكذبان فإذا انشقت السماء فكانت وردة كالدهان فبأي آلاء ربكما تكذبان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فبأي آلاء ربكما تكذبان يعرف المجرمون بسيماهم فيؤخذ بالنواصي يعرف المجرمون بسيماهم فيؤخذ بالنواصي والأقدام فبأي آلاء ربكما تكذبان هذه جهنم التي يكذب بها المجرمون يطوفون بينها وبين حميم آن فبأي آلاء ربكما تكذبان ولمن خاف مقام ربه جنتان فبأي آلاء ربكما تكذبان ذواتا أفنان فبأي آلاء ربكما تكذبان فيهما عينان تجريان فبأي آلاء ربكما تكذبان نصيرا وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا وننزل من القرآن ما هو شفاء وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا وإذا أنعمنا على الإنسان أعرض ونأى بجانبه وإذا مسه الشر كان يئوسا قل كل يعمل على شاكلته فربكم أعلم بمن هو أهدى سبيلا بسم الله الرحمن الرحيم والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل
لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين كلا بل تحبون العاجلة وتذرون الآخرة وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة ووجوه يومئذ باسرة تظن أن يفعل بها فاقرة كلا إذا بلغت التراقي وقيل من راق وظن أنه الفراق
والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق فلا صدق ولا صلى ولكن كذب وتولى ثم ذهب إلى أهله يتمطى أولى لك فأولى ثم أولى لك فأولى أيحسب الإنسان أن يترك سدى ألم يكن نطفة من مني يمنى ثم كان علقة فخلق فسوى فجعل منه الزوجين الذكر والأنثى أليس ذلك بقادر على أن يحيي الموتى بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير